சமூக மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆதாரமாய் விளங்குவோரை அடையாளம் கண்டு அவர்களது பணியை உலகறிய செய்து மேலும் பலருக்கு வழிகாட்டுவதே இந்த சமுதாய சிற்பிகள் பகுதியின் நோக்கம். அந்த வகையில் இன்றைய சமுதாய சிற்பிகள் பகுதியில் இருளில் தவித்த பல மாணவர்களுக்கு வெளிச்சம் காட்டிய ஒருவரை பற்றி பார்க்கலாம். இவர்கள் அனைவரது முகத்திலும் புன்னகைக்கு காரணம் ஷெரீன். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான ஷெரீன் பலரது வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படுத்தி தந்த ஒரு தெய்வமாகவே பார்க்கப்படுகிறார். வாழ்க்கையின் ஓரத்தை பார்த்த சிலர் இவரது தொலைபேசி எண்ணை பார்த்ததால் இன்று எதிர்பாராத உயரங்களை தொட்டு வருகின்றனர். காதல் தோல்வி, குறைந்த மதிப்பெண், ஆங்கிலம் தெரியவில்லை, பார்க்க அழகாக இல்லை என்று பல அற்ப காரணங்களுக்கு சிலர் மீள முடியா முடிவுகளை எடுக்கின்றனர். அப்படி இருட்டில் தங்களை தாங்களே தள்ளிக் கொண்டவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார் ஷெரீன். ஒரு தமிழ் மீடியத்துல இருந்து படிப்பான் அந்த பையன். ஆனா நகரத்துல ஒரு சென்னை, கோயம்புத்தூர் இந்த பண்பாடோடு அவன் வாழ முடியாம அவன் சொல்லுவான், அக்கா எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்கக்கா, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் எவ்வளவு அழுது இருக்கிறேன் தெரியுமா. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, சே அப்படி சொல்லிடுறாங்க. என்னுடைய ஒரு பையன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்றான், நான் அழறேன் நீ கேளு. இந்த சமூகத்துல என் அழுகையை கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல, பெத்தவங்க அதை உணர மாட்டாங்க. வாழ்க்கை விசாலமானது, வாழ்ந்தால் மட்டுமே அதன் ஆச்சரியங்கள் புரியும் என்பதை பலதரப்பட்ட வயதினருக்கு அவர்கள் பாணியிலேயே எடுத்துரைக்கும் இந்த ஷெரீன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்த காரணம் சற்று சுவாரஸ்யமானது. அது நெல்சன் மண்டேலாவுடைய ஒரு புக். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்திற்கு உன் அறிவை உணர்த்தும் போது இந்த சமூகம் உன் தோற்றத்தை மறந்துவிடும் அப்படின்னு. அன்றைக்குதான் ஒரு பெரிய விஷயத்தை நான் தெரிந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னை நான் நிரூபிக்கணும், என்னை நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆரம்பிச்சிட்டேன்னா, எஸ் ஐ ஆம் பிளாக், ஐ ஆம் அக்லி அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், நான் இப்படித்தான் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும். துவண்டு நிற்பவர்களை தூக்கி விடுவதற்கு கை கொடுக்க பலரை இந்த வெளிச்சம் குழுவினர் நேரடியாக சந்திக்கின்றனர். செய்யப்படும் உதவி இரு தரப்பிற்கும் பயன் தரும் வகையில் வெளிப்படையாக நடந்து வருவதாக கூறுகின்றனர். வழிகளோடு தான் இந்த வேலை செய்யறோம். எவ்வளோ பசங்களை நம்ம படிக்க வச்சிருக்கிறோம். இன்ஜினியர் ரோட்ல நிற்கிற தம்பியை கொண்டு வந்து நான் இன்ஜினியர் ஆக்கிறோம், டாக்டர் ஆக்கிறோம். அந்த காசை வாங்குறதுக்கு நம்ம போய் ஒருத்தர்கிட்ட நிற்கும் போது, என் கூட வா, நான் உனக்கு காசு தரேன்னு சொன்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம போயிட்டு ஒரு வீட்டில் போய் உட்காரோம், ஒரு மேனேஜர் வாமா காசு தரேன்னு சொல்றாங்க. அந்த கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறான், அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. என்னாடி நினைச்சுன்னு நான் இல்லாத நேரம் எங்கள் ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்கிறேன், கழுத்து பிடிச்சி வெளியெல்லாம் தள்ளி இருக்கிறாங்களே. ஆனா எத்தனையோ மாணவர்கள் கண்ணால இவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் படிக்க வைக்கிறோம் தெரிஞ்சு படிச்சு முடிச்சுட்டு ஃபோன் நம்பர் மாத்திருக்காங்க, நம்ம கிட்ட பேசாமலாம் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பலனை எதிர்பார்த்து நாம இந்த வேலை செய்யவே இல்லை. ஒரு கை ஓசை தராது என்பதற்கு விதிவிலக்காக இன்று இவரின் வழிகாட்டுதலினால் பல உயிர்கள் இந்த பூவுலகில் வாழ்வின் நிமிடங்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். மூட்டை தூக்கியவர் விஞ்ஞானியாகவும், கல்வி என்பது எட்டாக்கனியாக இருந்தவர்கள் இன்று முதலாளிகளாகவும், வறுமையின் கோராமையை பார்த்தவர் நவநாகரிக உலகில் தொழில் முனைவோராகவும் இன்று உயர்ந்துள்ளனர். இன்ஜினியரிங் படிக்கிறதுன்றது என்னுடைய வாழ்நாள் கனவு. நான் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதுனால என்னுடைய குடும்ப பொருளாதார நிலையும் என்னுடைய தாழ்வு மனப்பான்மையும் நான் இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை எனக்குள்ளே உண்டாட்டுச்சு. இப்போ நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன், செகண்ட் இயர். இப்போ நான் இதை படிக்கிறதுனால எனக்கு கீழே வர இளைய தலைமுறை மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், உயர்கல்விக்கு எந்த அளவுக்கு உதவ முடியும், என்னாலையும் உதவ முடியுன்ற அளவுக்கு நான் முன்னேறி இருந்திருக்கிறேன். எனக்கு அந்த மனப்பக்குவம் வந்திருக்கு. தெளிந்த சிந்தனையும் நல்ல பக்குவமும் இருந்தால் மட்டுமே சோர்வின் பிடியில் இருக்கும் உயிர்களை மீட்க முடியும் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்கின்றனர். அத்துணை எளிதாக யாரும் சென்றிராத தளத்தில் செல்வதோடு பலருக்கும் வழியை ஏற்படுத்தி தரும் இந்த வெளிச்சம் ஷெரீன் உண்மையிலேயே சமுதாய சிற்பி. ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் விக்ரம் ரவிசங்கர் மற்றும் ராஜராஜேஸ்வரி.